கழகம் நீண்டு கொண்டே வந்திருக்கிறது. இதை நீங்க எதிரியா இருந்து பார்த்தாலும் சரி, போட்டியாளனா இருந்து பார்த்தாலும் சரி, பொறாமைக்குரிய விஷயம்தான். அதுவும் இங்கே இவ்வளவு சிக்கல்கள் உள்ள இந்த ஊரில் படிப்படியாக பெரியாரின் கோபம், அண்ணாவின் ஞானம் எல்லாம் சேர்ந்து அண்ணா தெற்கு தேய்கிறது என்றார், இனி தேய விட மாட்டோம் என்றார் கலைஞர். இனி தலை நிமிர்ந்து நிற்போம் என்ற குரலை சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். அது வர வேண்டும் அடுத்த முறையும் என்பது வெறும் ஆசை அல்ல, தேவை. அதை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. வேலை செய்ய வேண்டும். அது மக்கள் நீதி மையத்திற்கும் சேர்த்து சொல்லுகிறேன். இவங்க 70 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 9 வயசு தான் ஆச்சு. அதனால தைரியமா பின்னாடி டேபிள்ல இருந்து காப்பி அடிங்க, பாஸ் ஆயிடுவீங்க. நிஜமா சொல்றீங்க. அந்த ஒரு மெத்தனம் இல்லாத தலைமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது மேலிடத்திலிருந்து மட்டும் போதாது, படிப்படியாக படிநிலைகளில் இறங்கி வந்திருக்கிறது. இப்ப சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாரும் சேகரபாபு எதற்கு பாராட்டுகிறார்கள், 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். எனக்கு தெரியும் 4:30 மணிக்கு கூட்டம் திரட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு. காசு கொடுத்தாலே வரமாட்டாங்க. நான் ஷூட்டிங்க சொல்றேன், சினிமா ஷூட்டிங்க்கு காசு கொடுத்து வண்டியும் கொடுத்து வந்து சேர மாட்டாங்க. ஆனால் இது என்ன ஒரு ஆர்வம் இருந்தால், எத்தனை நீண்ட தொடர்பு இருந்தால், எப்படி ஒரு குடும்பமாக இருந்தால் இப்படி திரளும். மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் தொடர வேண்டும். அப்படித்தான் நாங்க தமிழகத்தை விடுங்க, காந்தி தாத்தா, நேரு மாமா அப்படி வளர்ந்த பையன் நானு. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ ஒரு கட்சி நான் ஒரு கட்சின்னு பேசிட்டே இருந்தனா அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசலாம். ஒரு இனம் பேசுகிறது. அந்த குரல் டெல்லிக்கு கேட்க ஆரம்பித்து விட்டது. நடுவில் கொஞ்சம் தொய்வு இருந்தது. அண்ணா போட்ட அந்த குரல் கூக்குரல்லாம் கிடையாது, சாட்டை அடியது. அதை கேட்பதற்கு அந்த செவிகளை திறந்து விட்டது அண்ணா என்பேன் நான். இன்னைக்கும் பேசுறாங்க. நான் பேச போகும்போது அந்த ஸ்பீச்சை மாத்திரம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அண்ணா. இனி தெற்கு தேயவே தேயாது, தேய விட மாட்டோம். இந்த 5 வருஷத்து விளையாட்டெல்லாம் அது விளையாடிட்டே இருக்கலாம். குறைகள் இருந்தால் எடுத்து சொல்லலாம், நிறைகள் இருந்தாலும் பாராட்டி சொல்ல வேண்டும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் பாராட்டி சொல்ல வேண்டும். அதில் கிடைக்கும் பலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறது என்பதனால் அதை கூற்றுவது அபத்தமான செயல். அது அரசியலே கிடையாது. அது ஒரு விதமான அசட்டு போட்டி. அதற்கும் அரசியலுக்கும் அந்த கியூல முண்டி அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பாமரத்தனமான போட்டி. அதற்கு தலைவர்கள் தேவையில்லை. இது கும்பல் அல்ல, இது ஒரு சங்கம். அது 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை கலைக்க முற்பட்டால் மெர்க்குரி மாதிரி மறுபடியும் வந்து சேர்ந்துடும். எனக்கு என்னங்க, முதல் 10 வருடத்தில் எனக்கு நான் அக்ரஹாரத்தில் வளர்ந்த பிள்ளை. ஆனால் அப்பா நல்ல அப்பா. நான் போட மாட்டேன்னு சரி விட்டுரு அவன்ட்டாரு. அந்த சுதந்திரம், அந்த கைப்பை அத்துக்கிட்டு நேரம் வந்தது இங்கதான், இந்த புத்தகம் படிக்க.
நீங்க பாருங்க, ஏதோ எலெக்ஷன் நேரத்தில் நான் இப்படி பேசுறேன்னா, நீங்க என்னுடைய 18வது வயசுல இருந்து நான் பேசிய பேச்சையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எனக்கு பஞ்சு மிட்டாய் பிடிச்சதோ இல்லையோ, இந்த ஆளுடைய பஞ்சு தாடி ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பேசி வளர்ந்தவன் தான். நான் எத்தனை முறை இங்க இந்த எம்.ஆர். ராதா அரங்கத்தில் பேசுவதை விட பெருமை ஒரு நடிகனுக்கு என்ன இருக்க முடியும்? அவர் வெறும் சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்கலைங்க, ஒரு கொள்கைக்காக வேலை பார்த்தார். அதெல்லாம் எனக்குள் தொற்றிக் கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன்.